இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் எங்களை இணையதளத்தில் வழியாக உங்களை சந்திப்பதிலே மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிறு வழிபாட்டிற்கான இறைவார்த்தைகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்று 3 வாசகங்களுமே நாம் அனைவரும் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அக தூய்மை கொண்ட மக்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய 3 வாசகங்கள் சற்றி சிந்திக்கின்ற பொழுது பல வகையான கேள்விகள் நம் உள்ளத்தில் வருகின்றது. மரபுகளா, சட்டங்களா? அக தூய்மையா, புற தூய்மையா? மனிதனுக்கு வெளியிலிருந்து உள்ளே வருவது தீட்டுப்படுத்துமா, அல்லது மனிதன் உள்ளே இருந்து வெளியே போவது தீட்டுப்படுத்துமா? எது முக்கியமானது, எது தேவையானது, எது சரி என்ற பல வகையான கேள்விகள் எழும்புகின்றது. அதற்கு விடையளிக்கும் விதமாக இன்றைய 3 வாசகங்களும் அமைந்திருக்கின்றது. நாம் அனைவரும் முதலில் அக தூய்மை கொண்ட மக்களாக வாழ வேண்டும். நாம் அனைவரும் முதலில் அக தூய்மை கொண்ட மக்களாக வாழ வேண்டும். நற்செய்தி வாசகத்திலே இயேசுவை பார்த்து பரிசேயர் கேட்கக்கூடிய கேள்வி, உம்முடைய சீடர்கள் கைகளை கழுவாமல் உண்கின்றார்களே என்று கேள்வி கேட்கின்றார்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எசேயா இறைவாக்கினர் கூற்றை அங்கே கூறுகின்றார். இந்த மக்கள் என்னை உதட்டளவினால் புகழ்கின்றார்கள், ஆனால் உள்ளமோ தீமை நிறைந்ததாக இருக்கின்றது என்று சுட்டி காண்பிக்கின்றார். ஆக நாம் ஒவ்வொருவருமே அக தூய்மை கொண்ட மக்களாக வாழ வேண்டும். வெளியிலே எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய உள்ளத்திலே தூய்மை இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு சிறப்பானதாக இருக்காது. ஆக அக தூய்மை கொண்ட மக்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய முதல் வாசகம் தொடக்கத்திலேயே இஸ்ரேலே கேள் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கின்றோம். நற்செய்தியின் பல இடங்களில் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அப்படி சொல்வதற்கு காரணம், நாம் அனைவரும் நம்முடைய செவிகளை, நம்முடைய உள்ளத்தை திறந்து கேட்க வேண்டும் என்பதற்காக, இறை வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக. பல நேரங்களிலே நாம் பார்க்கின்றோம், நமக்கு கேட்கும் தன்மை குறைந்து கொண்டே செல்கின்றது. நாம் வாழக்கூடிய இந்த சூழலில் கேட்கும் திறன் மிகவும் குறைந்து கொண்டே இருக்கின்றது. உதாரணமாக பார்க்க வேண்டும் என்றால் குடும்ப வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், கணவன் சொல்வதை மனைவி கணவன் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே பதில் சொல்லக்கூடிய ஒரு தன்மை. முழுமையாக அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை கேட்க மனமில்லாதவர்கள். துறவற வாழ்க்கையிலும் சரி, நாம் பணியாற்றக்கூடிய இடங்களிலும் சரி, ஒருவர் ஒரு செய்தியை சொல்ல வருகின்றார் என்றால் அதற்கு நாம் முதலில் செவிமடுக்க வேண்டும். நம்முடைய செவிகள், நம்முடைய உள்ளத்தை திறந்து செவிமடுக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் அவ்வாறு இருப்பது கிடையாது. திருப்பலிக்கு வருகின்ற பொழுதும் பார்க்கின்றோம், அருள் தந்தை அவர்கள் ஒரு அரை மணி நேரம் அதிகமாக திருப்பலி நிறைவேற்றிவிட்டால், என்ன வளவலன்னு பூச வச்சிட்டு இருக்காரு, சட்டுன்னு முடிக்க மாட்டாரா என்று நாம் சொல்கின்றோம். அப்படி என்றால் நமக்கு கேட்கக்கூடிய தன்மை குறைந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அனைவருமே நம்முடைய செவிகளை திறந்து, நம்முடைய உள்ளத்தை திறந்து கேட்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். ஃபர்ஸ்ட் லிசன் டு வாட் அதர்ஸ் ஆர் சேயிங். அதை தான் மறைமுகமாகவோ நேரடியாகவோ விவிலியத்திலே பார்க்கின்றோம். இஸ்ரேலை கேள், நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் என்றால் நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். எதற்கு செவி கொடுக்க வேண்டும்? கடவுள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், நான் கொடுக்கும் ஒழுங்குமுறைகளை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று மோசே இறைவாக்கின் வழியாக தந்தையாகிய கடவுள் சொல்கின்றார். அதே போல நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கின்றோம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது கடவுள் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நாம் அனைவருமே செவி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு செவி கொடுக்கக்கூடிய மக்களாக மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, மாறாக அதனை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும். கேளுங்கள், நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கேளுங்கள், சொல்கின்ற 2 வார்த்தைகளிலும் அதற்கு செவி சாய்த்து அதை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் என்ற அர்த்தமும் ஒளிந்திருக்கின்றது. ஆக வெறும் இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் நம்மை நாம்
ஏமாற்றி கொள்ளாமல் அதன்படி நடக்கக்கூடிய, அதனை கடைபிடிக்க, தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாகவும் நாம் ஒவ்வொருவருமே வாழ வேண்டும். அதை தான் இந்த 2ஆம் வாசகத்திலே திருத்துவர் யாக்கோபும் உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் மாறாக அதனை உங்கள் வாழ்விலே கடைபிடிக்கக்கூடிய மக்களாகவும் வாழுங்கள் என்று சொல்கின்றார். ஆக இறைவார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் அதன்படி நாம் நடக்கின்ற பொழுது நாம் அனைவருமே அகத்தூய்மை கொண்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது சாத்தியமாகும். விவிலியத்திலே பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கின்றோம். நற்செய்தியிலே பார்க்கின்றோம், யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே பேறு பெற்ற மக்களாக, தூய்மையான உள்ளம் கொண்ட மக்களாக, எல்லாவற்றிற்கும் மேலாக மாசு மறுவற்ற மக்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அன்னை மரியாவுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று எந்த நொடி பொழுது சொல்லி கடவுளுடைய வார்த்தையை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்று அதற்கு கீழ்ப்படிந்தாரோ அந்த நேரமே ஆண்டவரின் தாய் என்ற ஒரு உன்னத நிலையை அடைந்திருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் அவர் விசுவாசின் தந்தை என போற்றப்படுகின்றார். ஆக யாரெல்லாம் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இறைவார்த்தைக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து அதற்கு நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே ஒரு உன்னத நிலை அடையக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். லூக்கா நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம், யார் இறைவார்த்தை கீழ்ப்படிந்து அதற்கு நடக்கின்றார்களோ அவர்கள் பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பந்தமானவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். மழை பெய்தது, காற்று அடித்தது, பெருங்காற்று வீசியது, மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, இவை அனைத்தையும் தாக்க அந்த வீடு நிலையாக இருந்தது. ஏனென்றால் அது இறைவார்த்தையின்படி வாழ்ந்த வீடு. அதனால் எந்த ஒரு துன்பமும் ஏற்படவில்லை. அதே போல யாரெல்லாம் இறைவார்த்தை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்வில் எத்தகைய துன்பங்கள், பெரும் காற்று, மழை, ஆறு பெருக்கெடுத்து ஓடினாலும் அவர்களை அசைக்க முடியாது. ஆக இறைவார்த்தைக்கு செவி சாய்த்து அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவருமே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு இறைவார்த்தை கீழ்ப்படிந்து செவி சாய்த்து வாழ்வதனால் நமக்கு கிடைக்கும் பயன் என்ன? இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், என்னுடைய வார்த்தையை நீங்கள் உள்ளத்தில் இருத்தி அதை கடைபிடிக்கிற மக்களாக வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய உரிமை நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வீர்கள் என்று கடவுள் சொல்கின்றார். உரிமை வீடு என்று சொல்கின்ற பொழுது நமக்கு எது உரிமை வீடு? விண்ணகம்தான் நம்முடைய தாய் வீடு. புனித பவுல் மிக அழகாக சொல்வார், விண்ணகமே என் தாய் வீடு. நாம் அனைவருமே விண்ணக திருப்பயணிகள். ஆக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நம்முடைய வாழ்விலை கடைபிடிக்கின்ற பொழுது நமக்கு விண்ணகம் என்ற ஒரு பரிசு நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆக நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய செவிகளை திறந்து, நம்முடைய உள்ளத்தை திறந்து கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றோமா? அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கின்றோமா? அவ்வாறு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நம்முடைய வாழ்விலை கடைபிடித்து அகத்தூய்மை கொண்ட மக்களாக வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக விண்ணகம் என்ற தாய் வீடு நமக்கு பரிசாக கிடைக்கும். அத்தகைய விண்ணகம் என்ற தாய் வீட்டை பரிசாக்கிக் கொள்ள நாம் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்? நல்ல எண்ணம் கொண்ட மக்களாக, நல்லதை பேசக்கூடிய மக்களாக, நல்ல செயல்களை செய்யக்கூடிய மக்களாக இயேசுவை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை போல் வாழுகின்றோமா அல்லது பரிசேயர்களைப் போல போலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். எது சரியானது, எது உகந்தது, எது தேவையானது என்பதை சிந்தித்து தியானித்து நாம் அனைவருமே நல்லெண்ணம் கொண்ட மக்களாக, நல்ல செயல்கள் செய்யக்கூடிய மக்களாக, இயேசுவை போல எவ்வாறு இயேசு சென்றமிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றாரோ அவரை போல நாம் நன்மை செய்யக்கூடிய மக்களாக வாழ்ந்தோம் என்றால் நாம் அனைவருமே அகத்தூய்மை கொண்ட மக்களாக, இறைவன் விரும்பக்கூடிய மக்களாக இருப்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. கண்டிப்பாக அவ்வாறு வாழுகின்ற பொழுது விண்ணகம் என்ற கொடை நிச்சயம் ஒவ்வொருவருக்குமே கிடைக்கும். ஆகவே இந்த நாளிலே நாம் அனைவரும் நம்முடைய படைத்த இறைவன்
நல்லவராக இருப்பது போல நாம் அனைவரும் நல்ல எண்ணம் கொண்ட மக்களாக, நல்லதை பேசக்கூடிய மக்களாக, நல்ல செயல்களை செய்யக்கூடிய மக்களாக, இறை வார்த்தை கீழ்ப்படிந்து அதற்கு நடக்கக்கூடிய மக்களாக. ஆகவே நாம் அனைவரும் அந்த விண்ணகம் என்னும் பரிசை, அந்த கொடையை பெறுவதற்காக நம்மை நாமே தயார் செய்வோம். எவ்வாறு தயார் செய்வது? இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய மக்களாக, அந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கக்கூடிய மக்களாக, நல்லது எண்ணக்கூடிய மக்களாக, நல்ல செயல்களை செய்யக்கூடிய மக்களாக நம்மை நாமே தயார் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த விண்ணகம் என்னும் கொடை நமக்கு நிச்சயம் கிடைக்கும். பெயரளவில் கிறிஸ்தவர்களாக அல்ல, மாறாக பெயர் சொல்லும் கிறிஸ்தவர்களாக வாழ்வோம் என்ற சிந்தனையோடு இந்த நாளிலே இறைவனை நோக்கி நாம் பிரார்த்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும்.